பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் கான்டக்ட் ஆஃப் மெத்தட் ஸ்டடி. ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த ஒர்க்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்லியாச்சுன்னா அவர் ஒர்க் பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி அவர் ஒர்க் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இருக்குன்னா ஸோ அவர் வந்து மெத்தட் ஸ்டடி பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பேசிக் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்குது. ஸோ அந்த பேசிக் ப்ரொசீஜரில் வந்து நம்ம மெத்தட் ஸ்டடியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் த ஜாப், செலக்ட் த ஒர்க் மெத்தட் அண்ட் ஆப்ரேஷன் ஃபார் ஸ்டடி. ஸோ என்ன ஜாப் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பைக் தான் சர்வீஸ் பண்ண போகிறாருன்னா ஸோ வந்து அந்த பைக் தான் வந்து அவருடைய ஜாபாக இருக்கணும். ஸோ ரெண்டாவது செலக்ட் த ஒர்க். ஸோ அந்த பைக்கில் வந்து அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு. ஸோ சம்டைம் இன்ஜின் சீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஸோ வந்து அவர் இன்ஜின் வந்து சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதுதான் அவர் பண்ண முடிய ஒர்க்கு. ஸோ அது வந்து அவருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் த மெத்தட். ஸோ அவர் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு, அதை சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அது என்ன மெத்தடில் சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஆல்ரெடி அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அந்த மெத்தடை வந்து செலக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃபார் ஸ்டடி. ஸோ அவர் வந்து சீஸான இன்ஜினை என்ன ஆப்ரேஷனில் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஓவராலாக செலக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ செகண்டு ரெக்கார்ட் ஆல் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மெத்தட் பை டைரக்ட் அப்சர்வேஷன். ஸோ டைரெக்டாக பார்க்குறது மூலமாக ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா ஒரு இன்ஜினும் சீஸாக இருக்குதுன்னா ஸோ வந்து சைலன்சரில் வந்து புகை அடிக்குதுன்னா ஸோ இன்ஜினில் வந்து ரிங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்டன் ரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக பார்த்து அப்சர்வேஷன் பண்ணணும். ஸோ அப்சர்வேஷன் பண்ணி அதையும் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைக்கணும். ஸோ 3 எக்ஸாமின் த எபோவ் ஃபேக்ட்ஸ் கிரிட்டிக்கலி. ஸோ வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இன்ஜினில் இருக்கிறது நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்சர்வேஷன் மூலமாக. ஸோ எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா சிலிண்டர் ஹெட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கவும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ பிஸ்டன் ரிங் தான் போயிருக்குது, சிலிண்டர் வந்து நமக்கு வந்து உராய்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து எக்ஸாமின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெவலப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக் மெத்தட். ஸோ இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. ஸோ டெவலப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது ரிங்கு உடஞ்சிருக்குங்கும்போது அது இன்ஜினோட சிலிண்டரில் வந்து உராய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன டூல் யூஸ் பண்ணலாம், ஸோ என்ன டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பிஸ்டன் வந்து வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தடை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதை டெவலப் பண்ணியாச்சுன்னா இன்ஸ்டால் த நியூ மெத்தட். ஸோ அந்த டெவலப் பண்ண மெத்தடை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம செலக்ட் பண்ண டூலை வச்சு செலக்ட் பண்ண மெத்தடை வச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இன்ஸ்டால் த நியூ மெத்தட். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்டனை வந்து வெளியே எடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு மெயின்டைன் த நியூ மெத்தட் பை ரெகுலர் செக்கிங். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அதே மெத்தடை ரெகுலராக நமக்கு ப்ராப்ளம் இன்ஜினில் ஒருவேளை ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் ஸோ எந்த ஒர்க்னாலும் சரி மறுபடியும் அது வந்து நம்ம பண்ணும்போது அதே மெத்தடை மறுபடியும் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் மெத்தட் ஸ்டடி.